இன்றைக்கு மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடிய நம் அனைவரினுடைய மூதாதையர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்பதை மறந்து விடாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியதுதான் திராவிட இயக்கம். இதை உடைப்பதற்காக எழுந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் இதை பேசினால் நாம ஏதோ வெறுப்பு அரசியல பேசுறாங்க. ஹேட் ஸ்பீச், யூ ஹேட் அஸ் அப்படின்றாங்க. நான் உங்களை வெறுக்கலையா? நீ தான் எங்களை வெறுக்கிற. உங்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களை ஒதுக்கி வைக்கிற, எங்களை அவமானப்படுத்துற, எங்களை அசிங்கப்படுத்துற. இந்த வரலாறு உன்னுடைய வரலாறாக இருக்கிறது. தயவு செய்து அதை பார்த்து வெட்கப்படு, வெட்கப்படு. அமெரிக்காவிலே கருப்பின மக்களை அடிமைகளாக விலங்கினும் கீழாக நடத்தப்பட்டதை வரலாற்றை தெரிந்து கொண்டு அதற்கு வெட்கப்பட்ட வெள்ளையர்கள் ஏராளம் பேர். மால்கம் எக்ஸோடு சேர்ந்து போராடுவதற்காக களமாட வந்த வெள்ளைக்காரர்கள் ஏராளம் பேர். ஏன்னா அவன் ஜனநாயகப்பட்டா, முற்போக்கானா. ஐயோ, இவ்வளவு அசிங்கத்தை செய்த வரலாறை சுமந்து கொண்டு திரிகிறோமே, நம் உடலெல்லாம் இந்த அசிங்கம் ஒட்டி கொண்டிருக்கிறது. இதை போக்குவதற்காக, இந்த கரையை நீக்குவதற்காக, இந்த கருப்பின மக்களுக்காக போராட வேண்டும் என்று வந்த வெள்ளையன் பல்லாயிரம் பேர். அப்படி நீ வந்திருக்கணுமா வேண்டாமா? இந்த அசிங்கமான வரலாறை புரிந்து கொண்டு நீ வந்திருக்கணுமா வேண்டாமா? நீ வரல என்பதைத்தான் நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் வருகிறது.